பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரோட முதல் போட்டி இன்னைக்கு நடக்குதுங்க. ஜனவரி 29, 2026 லாகூர்ல இருக்க காடாஃபி ஸ்டேடியத்துல பாகிஸ்தான் நேரப்படி மாலை 4 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். பாகிஸ்தான் அணியை சல்மான் அலி ஆகா வழிநடத்துறாருங்க. பாபர் அசாம் அவங்க டீமோட அதிக T20 ரன் ஸ்கோரர். காயம் குணமடைந்து திரும்பிய ஷாகீன் ஷா அஃப்ரிடி 2வது அதிக விக்கெட் எடுத்தவர். சாகிப்சாதா ஃபர்ஹான், ஃபக்கார் சமான், ஷதாப் கான், நசீம் ஷான்னு பலமான ஒரு டீமோட களம் இறங்குறாங்க. விக்கெட் கீப்பரா புதுசா குவாஜா நாஃபே களமிறங்குறாரு. ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரைக்கும் மிச்சல் மார்ஷ், ஜோஷ் இங்கிலிஸ் இல்லாததால டிராவிஸ் ஹெட் 2வது முறையா கேப்டன்ஷிப் பண்றாரு. பிக் பாஷ் லீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீமுக்குள்ள வந்த மேட் ரென்ஷா, மஹ்லி பியர்ட்மேன், ஜாக் எட்வர்ட்ஸ்னு 3 புதுமுக வீரர்கள் இந்த போட்டியில அறிமுகமாகுறாங்க. இவங்களோட ஆடம் சாம்பா, சேவியர் பார்ட்லெட், கேமரூன் கிரீன், ஜோஷ் பிலிப் போன்றவங்களும் டீம்ல இருக்காங்க. இப்போ நடக்கிற இந்த தொடர் 2026 T20 உலகக்கோப்பைக்கு ஒரு முக்கியமான தயாரிப்பா அமையுதுங்க. பாகிஸ்தான் அவங்களோட பலமான அணியை களமிறக்கி பல்வேறு காம்பினேஷன்களை பரிசோதிச்சு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. சமீபத்துல ஸ்ரீலங்கா கூட நடந்த மேட்ச்ல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் ஹேசல்வுட், கம்மின்ஸ், மேக்ஸ்வெல் போன்ற முக்கியமான வீரர்கள் இல்லாத போதும் பிக் பாஷ் லீக்ல கலக்கின சில வீரர்களை களமிறக்கிருக்காங்க. பிப்ரவரி 11 வர்ற உலகக்கோப்பைக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதாலதான் இந்த சீனியர் பிளேயர்ஸ் வரல. ஆஸ்திரேலியா அணி ஜனவரி 28 17 பேர் கொண்ட அணியோட லாகூர் வந்தடைஞ்சிருக்காங்க. இந்த தொடரோட எல்லா போட்டிகளும் காடாஃபி ஸ்டேடியத்துல தான் நடக்குது. பிட்ச் ரொம்பவே பிளாட்டா, நிறைய ரன் அடிக்கக்கூடிய பிட்சா இருக்கு. சமீபத்துல மழை பெய்திருந்தாலும் அவுட்ஃபீல்ட் ரொம்ப வேகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. போட்டிக்கு முன்னாடி வந்திருக்க கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க முதல்ல பேட் பண்ணா 210 ரன்களுக்கு மேல அடிக்க வாய்ப்பிருக்கு. டிராவிஸ் ஹெட் தான் அதிக ரன் அடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க வாய்ப்பிருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான்ல சாகிப்சாதா ஃபர்ஹான், பவுலிங்ல சாம்பா இல்லனா பியர்ட்மேன் கலக்குவாங்கன்னு சொல்றாங்க. ICC T20 ரேங்கிங்கை பார்க்கும்போது பாகிஸ்தான் 235 ரேட்டிங் பாயிண்ட்களோட 6வது இடத்துல இருக்கு. அவங்களுடைய சமீபத்திய ஃபார்ம் LWWLWன்னு இருக்கு. ஆஸ்திரேலியா 267 பாயிண்ட்களோட 2வது இடத்துல இருக்கு. அவங்களுடைய ஃபார்ம் LLWWWன்னு இருக்கு. இருதரப்பு T20 போட்டிகள்ல இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா 14 போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கு, பாகிஸ்தான் 12 போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கு. தொடர்களை பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா 9 முதல் 0 வரைன்னு முழுசா ஆதிக்கம் செலுத்தி வருது. இந்த தொடரை தொடர்ந்து ஒருநாள் போட்டி தொடரும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது 2025 சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல மீண்டும் கிரிக்கெட் புத்துயிர் பெறுவதற்கு ஒரு முக்கியமான வாய்ப்பா அமையுது. லைவா ஸ்கோர் கார்டு, அப்டேட்ஸ், ஸ்ட்ரீமிங் பத்தி பார்க்க மக்கள் ஆர்வமா இருக்காங்க. குறிப்பா இந்தியால மாலை அதிகாலை 4:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. சில புவி கட்டுப்பாடுகள், ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதால எப்படி பார்க்கறதுன்னு பலரும் தேடிட்டு இருக்காங்க. People often ask how this channel puts out content like this so consistently. And honestly, I'm not doing the heavy lifting manually. I'm using Helios. It's the AI engine we built to handle the impossible parts of creation. It is literally the power behind what you just watched. If you want that kind of speed and quality at your fingertips, don't just watch AI build the future. Start building it yourself. Helios is finally open to the public. Check the link in the description and go bring the heat. ஆகா தலைமையில அனுபவமும் இளமையும் கலந்த ஒரு சமச்சீரான அணியை பாகிஸ்தான் களமிறக்கியிருக்கு. பாகிஸ்தானோட T20 போட்டிகள்லயே அதிக ரன்கள் எடுத்தவரான பாபர் அசாம் பேட்டிங்கின் தூணா இருக்காரு. ஃபக்கர் ஜமான் அதிரடியான தொடக்கங்களை கொடுக்க சாகிப்சாதா ஃபர்ஹான் ஆட்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான துவக்க வீரரா உருவெடுத்திருக்காரு. ஷதாப் கான் சுழல் பந்துவீச்சு மற்றும் கீழ்வரிசை அதிரடி பேட்டிங்னு ஒரு பயனுள்ள ஆல்ரவுண்டரா இருக்காரு. நசீம் ஷா மிரட்டலான வேகப்பந்து வீச்சை கொடுக்க காயம் சரியாகி அஃப்ரிடி திரும்புறது டேத்தோவர் பந்துவீச்சுக்கு இன்னும் பலம் சேர்க்குது. அறிமுக வீரரான குவாஜா நஃபாய்க்கு விக்கெட் கீப்பிங் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது புதுசா வர்ற வீரர்களுக்கு பாகிஸ்தான் அணி கொடுக்கிற நம்பிக்கையை காட்டுது. அவங்களோட சமீபத்திய ஃபார்ம் LWWLWன்னு இருக்கு. இதுல ஒரு நிலையான தன்மை இல்லைங்கிறது தெரியுது. ஆனா கடாஃபி மைதானத்தோட சொந்த மண் சாதகம் ஆட்டத்தோட போக்கையே மாத்தலாம். பிட்ச் பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். ஏன்னா பந்து நல்லா எழும்பி வரும், பவுண்டரி கோடுகளும் சின்னதா இருக்கு. அதனால 200க்கும் மேல பெரிய ஸ்கோர்களை தாராளமா எதிர்பார்க்கலாம். உலகக்கோப்பைக்கான சரியான காம்பினேஷனை உருவாக்குறதுல பாகிஸ்தான் குறிக்கோளா இருக்கு. போன தடவை நடந்த அர்த்தமற்ற தொடர்கள்ல இல்லாத முழு அணியும் இப்ப கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும்.
பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வெளியிட்ட அறிக்கைகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சவாலை சந்திக்க அணி தயாராக இருக்கிறதா உறுதிப்படுத்துது. அணியோட பலமான வீரர்களும் இதுல வெளிப்படுது. வரலாற்று ரீதியா பார்த்தா ஆஸ்திரேலியா தான் முன்னிலையில இருக்கு. T20 போட்டிகள்ல ஆஸ்திரேலியா 14 வெற்றிகளையும் பாகிஸ்தான் 12 வெற்றிகளையும் பெற்றிருக்கு. ஆனா இந்த தொடரை சமன் செய்ய பாகிஸ்தான் தீவிரம் காட்டுது. எதிர்பார்க்கப்படும் பிளேயிங் 11ல ஃபர்ஹான், ஆகா, அசாம் ஆகியோரோட பெயர்கள்தான் அதிகமா அடிபடுது. 2025ல வெற்றிகரமா நடந்த போட்டிகளுக்கு அப்புறம் கடாஃபி ஸ்டேடியம் திரும்பவும் அவங்களுக்கு கோட்டையா மாறியிருக்கு. இருதரப்பு தொடர்களுக்கு இங்க நிறைய ரசிகர்கள் வருவாங்கன்னும் எதிர்பார்க்கப்படுது. ஹெட் தலைமையில ஆஸ்திரேலியா மாறுபட்ட பலத்தோட களமிறங்குது. ரென்ஷா முதல் தடவையா T20 போட்டிகள்ல களமிறங்கறாரு. BBLல மிரட்டுன பியட்மேனும் சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமாகறாரு. எட்வர்ட்ஸும் ஏற்கனவே நல்லா ஆடின வீரர்களோட சேர்ந்து முதல் முறையா தேசிய அணிக்கு ஆடுற வாய்ப்பை பெறறாரு. ஸ்பின் அட்டாக்க சம்பா பாத்துக்கறாரு. பார்ட்லெட்டும் கிரீனும் வேகப்பந்து வீச்சுல பல வெரைட்டியை கொடுப்பாங்க. விக்கெட் கீப்பிங் பொறுப்பை பிலிப் ஏத்துக்கறாரு. உலகக்கோப்பைக்கு தயாராகிற மார்ஷ், இங்கிலீஷ் மற்றும் சில பெரிய வீரர்களும் இல்லாதது அணியின் பலத்தை சேப்பண்ணும் விதமா இருக்கு. அவங்க சமீபத்துல ஆடின மேட்ச்களோட ஃபார்ம் இல்லன்னு இருந்திருக்கு. இது எந்த சூழலையும் சமாளிக்கும் அவங்க திறமைய காட்டுது. 267 புள்ளிகளோட உலக அளவுல 2வது இடத்துல இருக்கிறது அவங்க பலத்தை நல்லா எடுத்து காட்டுது. டீம் புதன்கிழமை அங்க போய் சேர்ந்துச்சு. கடாபி ஸ்டேடியத்துல மட்டும் நடக்கப்போற போட்டிகளுக்கு முன்னாடி லாகூரோட சூழலுக்கு பழகிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல பேட்டிங் ஆடினா 210 ரன்னுக்கு மேல எடுப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஹெட் தன்னோட அதிரடி ஆட்டத்துல பேட்டிங்ல கலக்குவாருன்னு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான பிட்சா இருந்தாலும் பியட்மேனும் சம்பாவும் முக்கிய விக்கெட்டுகளை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தானுக்கு எதிரா ஆஸ்திரேலியா 9-0 வரை தொடர்ல முன்னணியில இருக்கு. இது பாகிஸ்தானுக்கு இன்னும் அழுத்தத்தை அதிகமாக்கும். ஆனா புதுமுக வீரர்கள் வந்திருக்கிறது அணியில ஒரு புத்துணர்ச்சிய கொண்டு வந்திருக்கு. BBLல இருந்து வீரர்களை அணியில சேர்க்கிற அவங்களோட திட்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இது மாதிரி திறமையான வீரர்களை உலக அரங்கிற்கு கொண்டு வரறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. ஹெட்டுக்கு இது 2வது கேப்டன்சி வாய்ப்பு. ஏற்கனவே கேப்டன்சி பண்ண அனுபவம் இருக்கிறதால தன்னோட யுக்திகளை அதாவது தந்திரமான முடிவுகளை எடுக்கிறதுல அவர் கவனம் செலுத்துவார். இரு நாட்டுக்கும் இடையிலான கிரிக்கெட் வரலாற்றை பார்த்தா எல்லாமே பரபரப்பான போட்டிகளா இருந்திருக்கு. நேரடி மேட்ச்கள்ல ஆஸ்திரேலியா தான் முன்னணியில இருக்கிறதால அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த முதல் போட்டியோட முக்கியத்துவம் வெறும் இரு நாடுகளுக்குள்ள நடக்கிற போட்டிங்கிறதை தாண்டி பெருசா இருக்கு. 2 டீமுமே 2026 T20 உலகக்கோப்பைக்கு இப்போவே தயாராகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் டீம்ல நஃபாய் மாதிரி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மொத்த ஸ்குவாடையும் மாத்தி பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா புது வீரர்களையும் கொண்டு வந்து முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வும் கொடுத்து சமமா பார்க்குறாங்க. கடாபி மைதானத்தோட பிட்ச் எப்படி இருக்கும்னா பவுண்டரி, சிக்ஸர் அடிக்கவும் அதே சமயம் புத்திசாலித்தனமா பந்து வீசவும் உதவும். அண்மையில மழை பெஞ்சிருந்தாலும் பிட்சோட பேட்டிங் ஃபிளாட் தன்மையை மாத்த வாய்ப்பில்லை. சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை அடுத்து பாகிஸ்தான் தங்கள் நாட்டுல சர்வதேச போட்டிகளை திரும்ப நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உறுதியான ஒருநாள் தொடர்களும் இந்த சுற்றுப்பயணத்துக்கு இன்னும் பரபரப்பை கூட்டும். லைவ் மேட்ஸ், ஸ்கோர் கார்டு, அப்புறம் இந்தியால மாலை அதிகாலை 4:30 மணிக்கு ஒளிபரப்பாகுறதை பார்க்கிறதுக்கு மக்கள் ஆன்லைன்ல ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. பிளாக்கையும் மீறி எப்படி பார்க்கறதுன்னு கேள்வி கேக்குறாங்க. பாக் vs ஆஸ் லைவ், ஆஸ் vs பாக் ஸ்கோர்கார்ட் போடுற ஹேஷ்டேக்குகள் மூலமா உலக அளவுல அப்டேட்ஸ்க்காக எவ்வளவு பேர் தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இந்த 2 டீமுக்கும் இடையிலான போட்டியில ஆஸ்திரேலியா தான் அதிகமா ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க. ஆனா பாகிஸ்தானோட சொந்த மைதான அனுகூலமும் அஃப்ரிடியோட அதிரடி பந்துவீச்சும் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்போதைய ஃபார்ம் படி பார்த்தா போட்டி ரொம்பவே பரபரப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா வரலாற்று புள்ளிவிவரங்கள் எல்லாம் வெளியூர் டீமான ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா இருக்கு. முக்கியமான நேரங்கள்ல பாபர் அசாமோட கிளாஸ் ஆட்டத்துக்கும் ஜாம்பாவோட சூழ்ச்சி பந்துவீச்சுக்கும் இடையில போட்டி இருக்கும். அஃப்ரிடியோட யார்க்கர்களுக்கும் ஹெட்டோட அதிரடிக்கும் சவால் இருக்கும். இந்த தொடரை ஜெயிக்கிற டீமுக்கு அடுத்த உலகக்கோப்பைக்கான பயணத்துல ஒரு பெரிய மனரீதியான ஊக்கம் கிடைக்கும். சொந்த மைதானத்தோட பழக்கம் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கும். ஆனா புதுசா விளையாட வந்த வெளியூர் வீரர்களுக்கு கொஞ்சம் பதற்றம் இருக்கும். ஆஸ்திரேலியா வந்த பிறகு எல்லா ஏற்பாடுகளும் எந்த சிக்கலும் இல்லாம ஸ்மூத்லி நடந்ததா அதிகாரப்பூர்வ அட்டவணைகள் உறுதிப்படுத்துது. இனி வரப்போற உலகக்கோப்பை, அதுக்கும் அடுத்ததா நடக்கப்போற முக்கியமான போட்டிகள்னு எல்லாத்துக்கும் ஒரு களத்தை அமைச்சு தரப்போகுது இந்த தொடர். பாகிஸ்தான் போன வாட்டி செஞ்ச தவறுகளை திருத்தி புது காம்பினேஷன்களை உருவாக்க முயற்சிக்குது. முழு பலத்தோட அவங்க இருக்கிறதால தைரியமா பல பரிசோதனைகளை செஞ்சு பார்க்கிறாங்க.
ஆஸ்திரேலியா அவங்களோட பெரிய ஸ்டார் பிளேயர்கள் இல்லாம பிப்ல நல்லா ஆடுன புது முகங்கள வச்சு எந்தளவுக்கு ஜெயிக்க முடியும்னு சோதிச்சு பாக்குறாங்க. இங்க டிராவிஸ் ஹெட்டோட கேப்டன்சி ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இது ஒரு ரன் மழை கொட்டக்கூடிய மைதானம்ங்கறதால ஒரு அதிரடியான போட்டிக்கு வாய்ப்பிருக்கு. அவுட்ஃபீல்டும் ரொம்ப வேகமா இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்கள் அடிக்கிற பந்துகள் டக்குன்னு பவுண்டரிக்கு போகும். ஒருநாள் தொடரும் உறுதியானதால 2 அணிகளுக்கும் போட்டி அட்டவணை ரொம்ப பிஸியா இருக்க போகுது. பாகிஸ்தான்ல கிரிக்கெட் மறுபடியும் தலைதூக்கி வருதுங்கிறது இதுல நல்லாவே தெரியுது. ரசிகர்கள் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம், போட்டி அப்டேட்ஸ், உத்தேச அணியோட பிளேயர் ஸ்டாட்ஸ்னு எல்லாத்தையும் ஆர்வமா பார்க்க போறாங்க. ரென்ஷா, பியர்ட்மேன், எட்வர்ட்ஸ், நஃபேன்னு புதுசா களமிறங்க போற வீரர்களின் அறிமுகம் ஒரு பக்கம் பரபரப்பை கூட்டுதுன்னா, பாபர் அசாம், அஃப்ரிடி, ஹெட், ஜாம்பான்னு நட்சத்திர வீரர்கள் மறுபக்கம் இருக்குறாங்க. அணிகளோட ரேங்கிங் வித்தியாசம் ரொம்ப குறுகி வர்றதுனால ஒரு பெரிய அழுத்தத்துக்கு மத்தியில 2 அணிகளும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது ஒரு பரபரப்பான போட்டிக்கு வழிவகுக்கும். ஆஸ்திரேலியா வரலாற்று ரீதியா ரொம்ப வலுவான அணியா இருந்தாலும் லாவூர் மைதானத்தோட அழுத்தமான சூழல் அவங்களுக்கு சவாலா அமையும். இந்த தொடர் முடிஞ்ச பிறகு கிடைக்கப் போற தகவல்கள் அடுத்த வீரர் தேர்வுக்கும் அவங்களோட வியூகங்களை மேம்படுத்தவும் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான போட்டி எப்பவுமே ஒரு அளவுகோலாவே இருந்து வந்திருக்கு. எல்லா ஃபார்மட்களிலும் இது ஒரு பரபரப்பான தொடர்னு உறுதி சொல்லலாம். பாகிஸ்தான் முழு தயார் நிலையில இருக்கு. ஆஸ்திரேலியாவும் எந்த சூழலுக்கும் தன்னை மாத்திக்கொள்ளும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டுக்கு நல்ல அடித்தளத்தை அமைக்கப் போகுது. I hope you got some value out of this video. And if you're sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future. Go build it with Helios. I'll see you in the next one.